சுழன்றன. அது ஒரு மர்மமான தொற்று நோய். காட்டின் ராஜாவான மகாசிங்கமே நிலைகுலைந்து போனது. அப்போதுதான் ஆதி தனக்கு தெரிந்த மருத்துவ அறிவை பயன்படுத்த முன்வந்தான். முதலில் சிங்கம் தயங்கினாலும் வேறு வழியின்றி அனுமதி அளித்தது. ஆதி அங்கிருந்த மூலிகைகளை சேகரித்து அவற்றை அரைத்து விலங்குகளுக்கு சிகிச்சை அளித்தான். அவனது கனிவான பேச்சும் விடாமுயற்சியும் அந்த தொற்று நோயை கட்டுப்படுத்தின. சிறிது காலத்திலேயே அந்த காடு மீண்டும் புத்துயிர் பெற்றது. நேற்று வரை அவனை ஏளனம் செய்த வேட்டை நரிகள் இன்று தலைவணங்கி நின்றன. மகாசிங்கம் ஆதியின் அருகில் வந்து, "உன்னைச் சிறைப்பிடித்தது என் தவறு. நீ இந்த நிலத்தின் நண்பன்" என்று பெருமையுடன் கூறி அவனுக்கு சுதந்திரம் அளித்தது. இப்போது ஆதி தன் சொந்த உலகிற்கு திரும்ப தயாராகிறான். ஆனால் அவன் செல்ல வேண்டிய பாதை இன்னும் பல ரகசியங்களை உள்ளடக்கியது. தொடரும் அடுத்த அத்தியாயத்தில்.